ஒருவேளை சீஸ் பால்ஸுக்கு நியூரலாஜிக்கல் எஃப்ஐபியாக இருக்கலாம். அது கன்ஃபார்மாக தெரியாது. ஸ்வாப் டெஸ்ட்டு, பிசிஆர் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த பேஸ்மி இன்ஜெக்ஷன் இருந்தால் எஃப்ஐபிக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எஃப்ஐபிக்கு வைரஸுக்கு வந்து வேக்சின் கிடையாது. அதனால் இது வந்து சர்வைவல் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் இந்த இன்ஜெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக காப்பாற்றலாம். ஃபைட்டருக்கு எஃப்ஐபி வந்தப்போ இந்த இன்ஜெக்ஷன் நான் வாங்கி ஸ்டாக் வச்சுருந்தேன். அதனால் அவனுக்கு இமீடியட்டாக டவுட் வந்த உடனேவே நாங்கள் பிசிஆர் பண்ணாமலே இந்த இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் அவன் 3 நாள்லேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பட் இவனுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் நான் போன மாதமே இருக்கட்டும் கையிலன்னு ஆர்டர் போட்டேன். ஒரு வயல் வந்து ஆர்டர் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. 4 வயல் தான் வாங்க முடியுன்ட்டாங்க. 4 வயல் வந்து அரௌண்டு 25,000 இருந்தால் தான் நம்ம வாங்க முடியும். சரி ஃபண்ட் ரெடி பண்ணி நான் வாங்கலாம்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி இது எஃப்ஐபியான்னு இவனுக்கெல்லாம் பெருசாக பிளட் டெஸ்ட்டெல்லாம் ஒன்றும் காமிக்கலை. இருந்தாலுமே எஃப்ஐபிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது கோவிட்க்கு யூஸ் பண்ணுற ரெம்டெசிவிர் தான். அந்த ரெம்டெசிவிரை நாங்கள் இவனுக்கு ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு டவுட்டுக்கு. ஆனால் இவனுக்கு அது கேட்கல. வெட் எஃப்ஐபி இருந்த கேட்டுக்கு அந்த ரெம்டெசிவிர் ஒர்க் அவுட் ஆகி அந்த கருப்பு கேட்லாம் சாப்பிட்றா நல்லா இருக்கான். பட் இவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. இவனுக்கு வந்து ஹியூமனுக்கான இன்ஜெக்ஷன்லாம் வாங்கி கூட போட்டாங்க. இவனுக்கு என்ன மாதிரி டிஸார்டர் இருக்குது, ஆட்டோஇம்யூன் டிஸார்டர், இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்கு அப்படின்னு நிறைய ஹியூமன் இன்ஜெக்ஷன்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அந்த இன்ஜெக்ஷன் நம்ம ஆர்டர் போட்டாலுமே 8 ஒர்க்கிங் டேஸில் தான் கிடைக்கும். அந்த கம்பெனி வந்து எப்படின்னா இங்கே இருப்பாங்க இந்தியாவில், சடனாக மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. முன்னாடி ஒரு வயலில் ஆர்டர் போட முடிஞ்சிச்சு. நான் அடிக்கடி வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டேன். இப்போ அட் அ டைமில் 4 வாங்கும்போது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால அது ஒரே டைமில் வாங்க முடியல. ஸ்டாக் இல்லாதனால தான் இவனை இழந்துட்டோமோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரை பண்ணோம். பட் 8 நாள் ஆகும். அதுக்கெல்லாம் இவன் டைமே கொடுக்கல. ரெம்டெசிவிரும் இவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இப்போயாவது வாங்கி வச்சுக்கணும். இதுக்கு மேலே வந்து எந்த கேட்டும் இந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஷெல்டர்னால் அதில் வந்து எல்லா கேட்டுமே ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன தான் ஃபீட் பண்ணாலும் இன்பார்னில் வந்து நிறைய கேட்ஸ் வந்து ஹியூமன்ஸ் மாதிரி தான். நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருப்பாங்க. ரேண்டமாக சிக் ஆகிட்டே தான் இருப்பாங்க. டெய்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எஃப்ஐபி வரும், பேன்லியூகோபீனியா வரும். வேக்சின் போட்டால் மட்டும்தான் வந்து வேக்சினுக்கான அந்த வைரஸ்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த எஃப்ஐபிக்கெலாம் வந்து வேர்ல்டு வைடு வைரஸ் கிடையாது. சர்வைவல் சான்ஸ் வந்து ஒரு 1% தான் இருக்கும். இந்த பேஸ்மி யூஸ் பண்ணால் தான் நம்மளால் ஒரு 90%க்கு மேலே சர்வைவல் சான்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அதனால் இந்த இன்ஜெக்ஷன் நான் இப்போ வாங்கி ஸ்டாக் வச்சுக்கணும். இனி யாரும் வந்து இந்த எஃப்ஐபினால் உயிர் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் கையில் ஸ்டாக் இருந்தால் கண்டிப்பாக சீஸ் பால்ஸ் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பானோ என்னவோ. அவனுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. இவனுக்கு வந்து அந்த 25,000 அளவுக்கு இருந்தால் தான் இந்த 4 இன்ஜெக்ஷனை வாங்கி வைக்க முடியும். இனி ஒரு கேட்டுக்கு வந்து எஃப்ஐபி வரும்போது நான் பேஸ்மி கையில் வச்சுருந்து யாரோ அவசரத்தை கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். பட் என்னால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. இவனுக்கு டொனேட் பண்ணுங்கள். இனிமேல் எந்த கேட்டும் இந்த இன்ஜெக்ஷன் இல்லாமல் உயிர் போகக்கூடாது.